Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக கருவேப்பிலையை நம்மளுடைய எல்லா சமையல்லையுமே சேர்ப்போங்க. ஆனால் யாருமே அந்த கருவேப்பிலையை சாப்பிட மாட்டாங்க, தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நல்ல சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலையை வச்சு ரெசிபி செஞ்சு கொடுங்க. யாருமே வீணாக்க மாட்டாங்க. அந்த கருவேப்பிலையில் செஞ்சது தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாக ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதிக மருத்துவ குணம் உள்ள கருவேப்பிலையை வச்சு நாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே சேர்த்து பிடிச்சா ஒரு கைப்பிடி வரும், அந்த அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இந்த கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒழுகிற அளவுக்கு இருக்கக்கூடாது, சுத்தமாக வடித்து எடுத்துடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. நம்ம அலசி தண்ணி வடித்து வச்ச இந்த கருவேப்பிலை அதை இது பேனில் சேர்த்துக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை நம்ம வறுத்தெடுக்கணும். நல்லா மொளன்னு ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். ஒரு 3-4 நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்கேங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துட்ருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கரிஞ்சிரும். நமக்கு கருவேப்பிலை நல்லா மொளன்னு வறுப்படணும், அப்போ தான் இந்த ரெசிபி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை வறுத்தெடுத்து அந்த பேனையே மறுபடியும் பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு முழுவதுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம் கடுகு இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும். லைட் கோல்டன் கலர் வரும்பொழுது நம்ம மற்ற பொருளை சேர்க்கலாம். இப்போ பருப்பு லேசாக நிறம் மாறி வருது. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அதாவது தனியா, அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு தனியா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. 10 காஞ்ச மிளகாய் நான் காம்பு நீக்கிட்டு வச்சுருக்கேன், அதாவது வரமிளகாய்ன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து விட்ட பருப்பு எல்லாமே நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5-6 பல்லு பூண்டை நீல வாக்கில் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் பூண்டு லேசாக வறுபடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது கொஞ்சம் வறுபட்டுடும். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. பேனை கீழே இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுருங்க, இல்லை பிளேட்டுக்கு மாற்றிட்டும் ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க. இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலையே இதில் சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கருவேப்பிலை சேர்க்கணும். நம்ம பேனில் கடைசியாக வறுத்த மொத்த பொருளையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். வறுத்து ஆற வச்ச பொருளை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இதில் நாம் ஆற வச்ச இந்த கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா அப்படியே மொளன்னு நம்ம கையில் உடைச்சா பவுடர் ஆகணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலையை நான் அதில் சேர்த்துறேன். நான் சொன்னது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா சேர்த்து அழுத்தி பிடிச்சா ஒரு கைப்பிடி வரும், அந்த அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம அரைச்சிக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு சுத்தமாக தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது. கருவேப்பிலையும் சேர்த்து நான் அரைச்சிட்டேங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் திரியாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைசலை சேர்க்கலாம். கடுகு இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி கரைசல் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டை நம்ம இந்த புளி கரைசல்லே சேர்த்துடலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனை நல்லா போகணும். புளி கரைசல் நல்லா கொதிச்சு திக்காயிட்டு வரணும். புளி கரைசலை நான் ஒரு 5 நிமிஷமாக கொதிக்க விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள் நல்லா இப்போ திக்காயிடுச்சு. எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் தனியாக புளி கரைசல் தனியாக தெரியுது, அந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்ச இந்த பொடி அதை இதில் சேர்த்துக்கலாம்.
நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹையில் வைக்காதீங்க. கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கால்சியம், மக்னீசியம், அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம தலைமுடி வளர்கிறதுக்கெல்லாம் கூட நம்ம ஹேர் ஆயிலெல்லாம் கருவேப்பிலை நிறையவே சேர்த்துருப்போம். கருவேப்பிலை நம்ம வெளிப்புற பூச்சிக்கு மட்டும் சேர்க்காம உள்ளுக்கும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குழம்பு நம்ம பொரியல் கூட்டிலலாம் போட்டால் எல்லாம் அதை தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க, அதை சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது கருவேப்பிலை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெலாம் சைடிஷ் இல்லைன்னா சட்டுன்னு இதை கொஞ்சம் எடுத்து வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் அதில் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் இருக்கணும். இதில் நம்ம புளி கரைசல் சேர்த்து செய்கிறதுனால தான் இந்த ரெசிபி கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம புளி சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 2 நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்ருக்கிறேன். இதுக்கு மேலே ஸ்டவ்வில் வச்சுருந்தோம்னா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வெளியில் வச்சு சாப்பிட்டாலே 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நம்ம 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே நல்லா கொதிச்சு இப்படியே பொங்கி வந்தால் போல் இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மருத்துவ குணமுள்ள கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம செஞ்சுருக்கோம். இதை கருவேப்பிலை தொக்குன்னு சொல்லலாம், நீங்கள் கருவேப்பிலை ஊறுகான்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நம்ம முழுவதுமே நல்லெண்ணெய் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையை நல்லா வதக்கி செஞ்சுருக்கோம். இது சீக்கிரம் கெட்டும் போகாது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தினந்தோறும் சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம், இல்லைனா சாதத்துக்கு சைடிஷாக வச்சும் சாப்பிட்லாம். இது மாதிரி வச்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு கூட சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.